இந்த சாஃப்ரான் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு 50 ml லைட்டாக ஹீட் பண்ண டிஎம் வாட்டரில் ஒரு பிஞ்சு சாஃப்ரானை போட்டு இந்த மாதிரி ஒரு 15 minutes முன்னாடி ஊற வச்சிட்டிங்கன்னா இந்த சாஃப்ரானோட எக்ஸ்ட்ராக்ட்ஸ் எல்லாம் இந்த வாட்டரில் போயிடும். இது வந்து இப்படி ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இது கூட வந்துட்டு நம்ம விட்டமின் B3 பவுடரை வந்து ஒரு 0.5 கிராம் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ்க்காக நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ இந்த வாட்டர் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக வார்மாக தான் இருக்குது, அதனால இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கி நான் ஃபேஸ் வாஷ் பேஸ் வச்சு தான் இந்த சாஃப்ரான் ஃபேஸ் வாஷ் பண்ண போகிறேன். அதுக்கு லைம் ஆர்ட்லேருந்து இந்த டிரான்ஸ்பரண்ட் ஃபேஸ் வாஷ் பேஸ் வந்துட்டு எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 150 ml எடுத்துக்கலாம். பேஸ் வந்துட்டு ரொம்ப நல்லா திக்காக இருக்குது. இதிலே வந்துட்டு நம்ம செப்ரேட்டாக என்னென்ன ஆட் பண்ணுவோமோ அது எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. கிளிசரின்லேருந்து ப்ரிசர்வேட்டிவ்லேருந்து ஃபோமிங் பூஸ்டர் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பேஸ் வந்துட்டு பேரபன் சல்பேட் ஃப்ரீ பேஸ் தான். ஸோ தாராளமாக நம்ம ஃபேஸில் யூஸ் பண்ணலாம். ஒரு 150 அளவுக்கு எடுத்தாச்சு. இப்போ இந்த பேஸ் கூட நான் விட்டமின் இ ஆயில் வந்துட்டு ஒரு 2 ட்ராப்ஸ் இல்லைன்னா ஒரு 3 ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை விட்டமின் இ கேப்சூல் இருந்துச்சுன்னா கூட அது ஒரு கேப்சூல் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை வந்துட்டு நல்லா இப்போது மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பேஸ் பாருங்கள் எவ்வளோ திக்னஸாக இருக்குது. இப்போது இதில் நம்ம எடுத்து வச்ச இந்த வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நமக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ண பின்னாடி ரொம்ப ஸ்பீடாக வந்துட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஃபோம் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்சம் மெதுவாக மைல்டாக பண்ணுங்கள். இப்போவே பாருங்கள் ஃபோம் வர ஆரம்பிக்குது. ஸோ ரொம்ப ஸ்பீடாக பண்ணால் இன்னும் ஃபோம் வந்துட்டு வந்துடும். நீங்கள் இந்த தண்ணி வந்துட்டு சாஃப்ரான் இன்ஃப்யூஸ்டு வாட்டரை எடுத்ததுமே ஊற்றிட்டிங்கன்னா ஒருவேளை ரொம்ப இந்த பேஸ் வந்துட்டு தண்ணி மாதிரி கூட ஆகிடும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் திக்னஸுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. $150 ml ஃபேஸ் வாஷ் பேஸுக்கு நான் 50 ml இந்த சாஃப்ரான் இன்ஃப்யூஸ்டு டிஎம் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். பேலன்ஸ் இருக்கிறதையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிடுங்க. ரொம்ப தண்ணியாட்ட ஆகாமல் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு திக்னஸ் இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணுற டிஎம் வாட்டரோட அளவை வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க.
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது இது கூட நமக்கு என்ன எசென்ஷியல் ஆயில்ஸ் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி லாவெண்டரில் ஒரு 2 ட்ராப், ஆரஞ்சு எசென்ஷியல் ஆயில் ஒரு 2 ட்ராப், கூடவே ரோஸ் எசென்ஷியல் ஆயில் 2 ட்ராப், இது கூட ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் வந்துட்டு ஒரு 5 to 10 ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இது வந்துட்டு வெறும் சாஃப்ரான் இன்ஃப்யூஸ்டு வாட்டர் ஆட் பண்ணனால லைட் எல்லோ கலரில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் எல்லோ கலரில் இருந்தால் ஃபேஸ் வாஷ் பார்க்க நல்லாயிருக்கும். அதுக்காக எல்லோ ஃபுட் கலர் வந்துட்டு 2-3 ட்ராப்ஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபுட் கலர் தான், ஸோ தாராளமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட சாஃப்ரான் ஃபேஸ் வாஷ் ரெடி. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்துட்டு ஒரு 3 months வரைக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் விட்டமின் B3யும் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறனால ஸ்கின்னை வந்துட்டு நல்லா இந்த மார்க்ஸ்லேருந்து ரெடியூஸ் பண்ணும். அப்புறம் ஆல்சோ நம்ம பிக்மெண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சுனாலும் போயிடும். அப்புறம் ஈவன் டோன் ஸ்கின்னுக்கு கொடுக்கும். ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.